வல்லவன் இளங்கோ. அத்தியாயம் 17. பெண்ணும் பேழையும். கூடத்தின் கதவை திறந்து கொண்டு அவனும் வந்தியத்தேவரும் உள்ளே நுழைந்தபோது அதற்குள் 3 பெண்மணிகள் இருந்தனர். ஒவ்வொருவராக அந்த மூவரையும் உற்று உற்று பார்த்தான் இளங்கோ. அவர்களில் ஒருத்தி கூட அந்த மாய மோகினியைப் போல இல்லை. முன்பு இதற்குள் எத்தனை பேர் இருந்தார்கள் தெரியுமா? கேட்டார் வல்லவரையர். வெளியில் நின்று கொண்டே அவளை பிடித்து தள்ளினேன் தாத்தா. நான் உள்ளே நுழைந்து சென்று பார்க்கவில்லையே என்று பதறினான் இளங்கோ. அங்கிருந்த மூவரில் ஒருவர் பட்டமகிஷி என்பது அவளுடைய தோற்றத்தால் விளங்கியது. அரசிக்கு உரிய ஆடை அணிகள் அவரை அலங்கரித்திருந்தன. குனிந்த தலை நிமிராமல் சோகமே உருவாக கண்ணீர் உதிர்த்து கொண்டிருந்தார் அவர். வல்லவரையரையும் இளங்கோவையும் அவர் ஏறிட்டு கூட பார்க்கவில்லை. பட்ட மகிழ்ச்சியின் காலடியில் உட்கார்ந்து தலைவிரி கோலமாக அழுது புலம்பிக் கொண்டிருந்தாள் மற்றொரு பெண். மகிழ்ச்சியைப் போலவே நடுத்தர வயதிருக்கும் அவளுக்கு. அரச குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு உரிய அலங்காரங்கள் ஏதும் அவளிடம் இல்லை. முகத்தை தூக்கி வெறுப்புடன் அவள் இளங்கோவை ஒரு முறை பார்த்துவிட்டு உடனே திரும்பிக் கொண்டாள். மறுமுறை பார்க்கக்கூடிய முகமாக அது இல்லை. நெற்றியிலும் கன்னங்களிலும் சுருக்கங்கள் கோடிட்டிருந்தன. கண்களுக்கு கீழே 2 கருவளையங்கள். கண்களோ 1.5 கண். அந்த 1.5 கண்களை கண்டு திகைப்புற்ற இளங்கோ தன் 2 கண்களையும் 3ஆவதாக நின்ற பணிப்பெண்ணின் பக்கம் திருப்பினான். 15-16 வயதிருக்கும் அவளுக்கு. மிரள மிரள விழித்து கொண்டே அவள் நடுங்கினாள். அவளிடம் அந்த பெண்ணை பற்றி விசாரித்து பார்த்தான் இளங்கோ. அவன் பேசிய தமிழ் அவர்களுக்கு புரியவில்லை. அவள் பேசிய சிங்களம் அவனுக்கு விளங்கவில்லை. வல்லவரையருக்கு சிங்களம் நன்றாக தெரியும் என்றாலும் அவள் பயத்தால் ஏதேதோ உளறி கொட்டினாலே தவிர உண்மை அவளிடமிருந்து வெளிவருவதாக இல்லை. மற்ற பெண்களிடம் கேட்பதிலும் பயனில்லை என்ற முடிவுக்கு வந்தார்கள் அவர்கள். நிலவரை பாதைகள் எங்காவது தென்படக்கூடும் என்றும் தேடி பார்த்தான் இளங்கோ. தரை, சுவர்கள், மேல்தளம் எங்கெல்லாமோ அவன் கண்ணோட்டம் விட்டான். எங்குமே ரகசிய பாதை இருப்பதற்கான சுவடு தென்படவில்லை. சரி இளங்கோ, அவள் போனால் போகட்டும், வந்த வேலையை கவனி என்று அவன் காதருகில் மெதுவாக சொன்னார் வல்லவரையர். பெண்ணை தேடி களைத்தவன் அடுத்தபடியாக அரசு உரிமை பொருட்களை தேடுவதில் முனைந்தான். அவனும் வல்லவரையருமாக சேர்ந்து பிறைகள், மாடங்கள், கூடத்தின் மூலை முடுக்குகள் முதலிய இடங்களை சோதனையிட்டார்கள். பட்ட மகிழ்ச்சி உட்கார்ந்திருந்த ஆசனத்துக்கு வலதுபுறம் ஒரு பெரிய மரப்பேழை இருந்தது. பூட்டி கிடந்த அதை திறப்பதற்காக பணிப்பெண்ணிடம் திறவுகோலை கேட்டார் வந்தியத்தேவர். பணிப்பெண் பயந்து கொண்டே பட்ட மகிழ்ச்சியை நோக்கினாள். மகிழ்ச்சியோ கீழே குனிந்து தம் ஆசனத்துக்கு அடியில் கிடந்த திறவுகோலை துழாவி எடுக்க போனார். சீறி கொண்டு அரசியின் கரங்களை பற்றினால் அவளுக்கு அருகில் அமர்ந்திருந்த அந்த ஒற்றை கண் மங்கை. பேழையின் சாவியை அரசியின் கரத்திலிருந்து பற்றி பிடுங்கிக் கொள்ள பார்த்தாள். அவளை மெல்ல ஒதுக்கி தள்ளிவிட்டு சாவியை வல்லவரையரிடம் வீசி எறிந்தார் மகிழ்ச்சி. சுக்கிராச்சாரியாரின் கதை உங்களுக்கு நினைவிருக்கிறதா தாத்தா என்று கேட்டு சிரித்தான் இளங்கோ. கொடுத்ததை தடுக்க போனால் அவருக்கு 1.5 கண் போய்விட்டதாம். இவளுக்கு ஏற்கனவே 1.5 கண். அதாவது பத்திரமாக இருக்க வேண்டாமா? வல்லவரையர் சிரித்து கொண்டே பேழையை திறந்தார். அரை ஆள் உயரத்துக்கு மேல் இருந்த அதற்குள் ஒரு பக்கம் சிறு அறைகளில் பொன் ஆபரணங்கள் பளிச்சிட்டன. விலை உயர்ந்த வண்ண வண்ண பட்டாடைகள் மறுபக்கம் குவிந்திருந்தன. அவ்வளவும் பெண்களின் உடைகள், ஆபரணங்கள், அணிகலன்கள். இவற்றை தன் கரத்தால் தொடுவதற்கு தயங்கிய இளங்கோ பரிதாபமாக வல்லவரையரின் முகத்தை பார்த்தான். அவரும் கிழவரானாலும் ஆண் பிள்ளை அல்லவா? பேழையின் மூடியை தாங்கிக் கொள்ளும் பாவனையில் அந்த வேலையிலிருந்து விலகி கொண்டு ஆகட்டும், தேடிப்பார் என்று இளங்கோவுக்கு கட்டளையிட்டார். ஆபரணங்களை எடுத்து நீயே வைத்துக்கொள் என்று சொல்லுவது போல அந்த பெண் பிள்ளையின் முன்னால் வீசினான் இளங்கோ. உடைகளை கையால் தொடாமல் தன் உடைவாளால் ஒவ்வொன்றாக எடுத்து வெளியில் போட்டான். என் விருப்பத்திற்கு மாறான வேலையை செய்ய சொல்கிறீர்களே என்று அவன் விழிகள் வல்லவரையரிடம் கெஞ்சின. அதற்குள் அவர் தம் விழிகளாலேயே என்ன செய்வது, பேழைக்குள் ஒருவேளை மணிமுடி இருந்தாலும் இருக்கலாம் அல்லவா, நன்றாக தேடிப்பார் என்று பதிலளித்தார். ஆடை அணிகளை தவிர இன்னும் பெண்களுக்கு வேண்டிய பல வகை அலங்கார பொருட்களும் அதற்குள் தென்பட்டன. வாசனை திரவியங்கள், மை சிமிழ்கள், வண்ண சாந்துகள், வாடின பிறகும் வாசம் உமிழும் மகிழம்பூ மாலைகள், இன்னும் என்னென்னவோ விசித்திர பொருட்கள். இளங்கோ பாதி பொருட்களை வெளியேற்றுவதற்குள் சலிப்படைந்து விட்டான். நீங்கள் தேடி பாருங்கள் தாத்தா, நான் சிறிது நேரம் பேழையின் மூடியை பிடித்து கொள்கிறேன் என்று கூறிவிட்டு மூடியை பற்றி கொண்டான். வல்லவரையர் பெட்டிக்குள்ளே குனிய போகும் சமயத்தில் திடீரென்று ஒரு பெண் புலி உருமத் தொடங்கியது. அந்த 1.5 கண் மங்கை இன்னும் தன் முகத்தை கோரமாக வைத்துக்கொண்டு கீச்சு குரலில் கத்தினாள்.
நீங்கள் தேடுகின்ற பெண்ணை நாங்கள் ஒன்றும் பேழைக்குள் போட்டு மூடி வைக்கவில்லை. வேறு ஏதாவது வேலை இருந்தால் போய் பாருங்கள். இதுதான் எங்கள் வேலை என்றான் இளங்கோ. வெட்கமாக இல்லை உங்களுக்கு? இதுதானா வீரர்களின் லட்சணம்? பெண் பிள்ளைகள் இருக்குமிடம் தேடி பகல் கொள்ளையிடவா வந்திருக்கிறீர்கள்? இருங்கள், உங்கள் சக்கரவர்த்தியிடம் உங்களை சொல்லி தண்டிக்க சொல்லுகிறேன். இளங்கோ இப்போது நன்றாக அவள் முகத்தை ஊடுருவி நோக்கினான். அவள் குரலை தெளிவாக உற்று கேட்டான். வியப்பால் அவன் முகம் மலர்ந்தது. அவளுடைய விகாரமான முகத்துக்கு பின்னால் மறைந்து கொண்டிருந்த சந்திரவதனம் இப்போது தன் குளுமை நிறைந்த கிரணங்களை சிறிது சிறிதாக வீசத் தொடங்கியது. அவளுடைய கீச்சு குரலுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு ஒரு பூங்குயில் இன்னிசைப்பான் நொழித்தது. அவளுடைய ஒன்னரை கண்களா அவை? இளங்கோ வல்லவரையரிடம் தன் கண்களால் எதையோ மிகவும் ரகசியமாக தெரிவித்தான். கிழவரின் கண்களும் அவன் கூற்றை புரிந்து கொண்டவை போல சுருங்கி சிரித்தன. இதற்குள் அவள் சூறாவளியென சீறிக்கொண்டு எழுந்து விட்டாள். நெருப்பு துண்டுகள் போல சுடு சொற்கள் காற்றில் பறந்து வந்தன. இங்கிருந்து உடனே போய்விடுங்கள். இதெல்லாம் அநியாயம், அக்கிரமம், அதர்மம். போகிறீர்களா இல்லையா? போங்கள், போய்விடுங்கள். அவளுடைய பேய் கூச்சலை கேட்டு வந்தியத்தேவரே கதி கலங்கிவிட்டார். நிலைமை விபரீதமாக போய்விடும் என்று அஞ்சி, வா, இப்போது போய்விட்டு மறுபடியும் திரும்பி வருவோம் என்று இளங்கோவை அழைத்தார். தாத்தா, இவளுக்கு பயந்து கொண்டா வர சொல்கிறீர்கள்? முடியவே முடியாது. இருங்கள், நொடி பொழுதில் நானே பேழை முழுவதையும் தேடி பார்த்துவிட்டு வந்து விடுகிறேன். இளங்கோ பேழையின் பக்கமாக திரும்புவதற்குள் ஏற்கனவே வெளியில் எடுத்து போடப்பட்ட ஆபரணங்கள் மீண்டும் அதற்குள் வந்து விழுந்தன. தொடர்ந்தாற் போல துணிமணிகளையும் எடுத்து வீச முற்பட்டாள் அவள். இளங்கோவின் மீது முதலில் அணிகளும் பிறகு ஆடைகளும் வந்து விழத் தொடங்கின. தோல்வியை ஒப்புக்கொள்வதை தவிர இளங்கோவுக்கு வேறு வழியில்லை. வல்லவரையர் அவன் தோளை பற்றி வெளியே அழைத்து கொண்டு வந்தார். அவனை நிதானமாக நடந்து கொள்ளும்படி வற்புறுத்தினார். தாத்தா, அந்த பேழைக்குள் தான் மணிமுடி இருக்கிறது. அது வேறு எங்கும் போகவில்லை. அவள் துடிக்கும் துடிப்பை பார்க்கும்போதே தெரியவில்லையா? வல்லவரையர் சிரித்தார். மணிமுடி இருக்கிறதோ இல்லையோ, நீ தேடி வந்த பெண் இங்கேதான் இருக்கிறாள். மிகவும் பொல்லாதவள்தான். அதே பெண்தான் இவள் என்பதை முதலில் நம்பவே முடியவில்லை தாத்தா. இதோ பார், இப்போதைக்கு நீ அவளை தெரிந்து கொண்டதாக காட்டிக்கொள்ள வேண்டாம். அந்த பேழையில் ஏதாவது இருந்தாலும் அதை நாம் மெதுவாக கைப்பற்றி கொள்ளலாம். அதுவரை சிறிது பொறுமையாக இரு. அரண்மனைக்கு மறுபுறத்தில் இருந்த பெரிய மாளிகையில் சக்கரவர்த்தி வந்து இறங்கி இருப்பதாக அவர்களுக்கு செய்தி வந்தது. இளங்கோவை அங்கேயே நிறுத்தி வைத்துவிட்டு விரைந்தார் வந்தியத்தேவர். ஒரு நாழிகை பொழுதை அவரும் மாமன்னரும் அந்தரங்க ஆலோசனையில் கழித்தனர். பிறகு மாளிகையை விட்டு வெளியில் வந்தார் வல்லவரையர். அன்றைக்கு அமாவாசை. பொழுது கழிந்து எங்கும் இருள் படர்ந்து கொண்டிருந்தது. சுவர்களிலும் தூண்களிலும் இணைக்கப்பட்டிருந்த தீவர்த்திகளை ரோகணத்து வீரர்கள் ஏற்கனவே அகற்றிவிட்டிருந்தனர். புதிய பந்தங்களை பொருத்தி இருளை விரட்டச் செய்துவிட்டு காவலர்களை விழிப்புடன் இருக்கச் செய்தார். அரண்மனை, பெரிய மாளிகை, கோட்டை மதில்கள் இவற்றில் பலமான காவல் போடுங்கள். இப்போது அந்த புறத்தில் காவல் காத்து நிற்பவர்களையும் உங்களிடம் அனுப்புகிறேன் என்று காவலர் தலைவனிடம் கூறிவிட்டு இளங்கோவிடம் வந்தார் வல்லவரையர். அவருடைய கட்டளை இளங்கோவுக்கு வியப்பூட்டியது. எதற்காக அந்த புறத்து கட்டுக்காவலை கலைத்து அனுப்பிவிடுகிறார் இவர்? அரண்மனை பெண்களை அச்சுறுத்தும் வகையில் திரும்பிய பக்கமெல்லாம் வீரர்களை நிறுத்த வேண்டாம் என்று மாமன்னர் கருதுகிறார் என்றார் வந்தியத்தேவர். நீயும் நானும் தான் மிகவும் விழிப்போடு இருக்க வேண்டும். பட்ட மகிழ்ச்சியை இங்கு விட்டு சென்றிருப்பதால் வெளியில் இருப்பவர்கள் எப்படியாவது அவருடன் தொடர்பு வைத்து கொள்ள முயல்வார்கள். மன்னர் மகிந்தரோ அமைச்சர் கீர்த்தியோ இப்போது அமைதியுடன் இருக்க மாட்டார்கள். அவர்கள் அனுப்பும் ஒற்றர்களை எதிர்பார்த்து நாம் எதற்கும் சித்தமாக இருக்க வேண்டும் இளங்கோ. இந்த பெண்களையும் அவர்கள் தம்மோடு அழைத்து கொண்டு போயிருந்தால் நமக்கு தொல்லைகள் குறைந்திருக்கும் அல்லவா என்றான் இளங்கோ. தொல்லை கொடுப்பதற்காகத்தானே இந்த வழியை கடைபிடித்திருக்கிறார்கள். ரோகணத்து மக்களுக்கு நம் மீது வெறுப்பை வளர செய்வதற்கு என்றே இப்படி செய்திருக்கிறார்கள். பட்ட மகிழ்ச்சியை நாம் கொடுமைப்படுத்துகிறோம் என்ற வதந்தியை வெளியே பரப்ப வேண்டாமா? நமக்கு எதிராக உணர்ச்சியை கிளறி விடுவதற்கு அவர்களுக்கு காரணம் ஏதும் வேண்டாமா? அமைச்சர் கீர்த்தி பெரிய ராஜதந்திரிதான் என்றான் இளங்கோ. யார் கண்டார்கள்? உன் கண் எதிரே மன்னர் மகிந்தரின் மகனை கடத்தி கொண்டு சென்றவர் அவராகவே இருக்கலாம். என்ன தாத்தா? இளங்கோவின் திகைப்பு நீங்குவதற்குள் மற்றொரு வியப்பு தரும் செய்தியை வெளியிட்டார் அவர். இளங்கோ, உன்னிடமிருந்து தப்பி ஓடியவன் மகிந்தரின் மகன் காசிபன். அவனை கடத்தி சென்றவர் கீர்த்தி. அவன் தப்புவதற்கு உடந்தையாக இருந்தவள் மன்னரின் மகள் ரோஹிணி. தாத்தா, வியப்படையாதே. நீ சாதாரண பெண்ணிடம் ஏமாறவில்லை.
ஒரு இளவரசியிடம்தான் ஏமாந்திருக்கிறாய். வல்லவரையர் அருகில் இல்லாதிருந்தால் மின்னலை போல் கூடத்துக்குள் நுழைந்து அவளை வெளியே இழுத்து வந்து அவள் வேஷத்தை கழைத்திருப்பான் இளங்கோ. அவள் எதற்காக இப்படி 1.5 கண்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும்? ஏன் இப்படியெல்லாம் அவள் தன்னைத்தானே அவலட்சணப்படுத்தி கொண்டிருக்கிறாள்? முன்பே தெரியாமல் போய்விட்டதே. இளவரசி ரோகிணியா அவள்? இதற்கு பிறகு இளங்கோ அடித்து வைத்த கருங்கல் சிலையாக மாறிவிட்டான். அவனுடைய நினைவு எங்கேயோ பறந்து கொண்டிருந்தது. வல்லவரையர் இளைஞனின் மனநிலையை கண்களால் அளந்துவிட்டு புன்னகை பூத்தார். என்ன இளங்கோ இது? நீ எந்த உலகத்தில் இருக்கிறாய்? ஒன்றுமில்லை தாத்தா. ஒன்றுமில்லை என்ற சொல்லில்தான் எல்லாம் இருக்கிறது. உன் வயது பிள்ளைகள் ஒன்றுமில்லை என்று சொல்வது ஆபத்தின் ஆரம்பமாயிற்றே, தெரியுமா? ஓரக்கண்களால் கிழவர் இளைஞனை நோக்க, இளைஞன் அந்த கண்களின் பரிகாசத்தை தாங்க முடியாமல் தன் தலையை கவிழ்த்து கொண்டான். நீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 18. தீனக்குரல். அந்த புறத்து பெண்களுக்காக அனுப்பப்பெற்ற உணவை பட்டமகிழ்ச்சியும் பணிப்பெண்ணும் முதலில் உண்ண மறுத்துவிட்டார்கள். அவர்களை கட்டாயப்படுத்தி உண்ணச் சொல்லிவிட்டு தானும் தாராளமாக அதில் பங்கெடுத்து கொண்டால் அந்த 1.5 கண் அழகி. வந்தியத்தேவர் பட்டமகிழ்ச்சியிடம் சென்று ஆறுதல் கூறி அச்சத்தை விலக்க முயன்றார். எப்போதும் போல தாங்கள் அந்த புறத்துக்குள் நடமாடலாம். தங்களுடைய ஏவலுக்கு ஆட்கள் வேண்டுமானால் தடையின்றி கேளுங்கள். அந்த புறத்தை சுற்றியிருந்த காவலை இப்போது அறவே அகற்றிவிட்டோம். தங்களுக்கு ஒரு குறையும் வராமல் பார்த்து கொள்கிறோம் என்றார். பட்ட மகிழ்ச்சி மறுமொழி ஒன்றும் கூறவில்லை. காவலை அறவே அகற்றிவிட்டோம் என்ற வல்லவரையரின் வார்த்தைகளை மாறு வேடத்தில் இருந்த பெண்மணி மட்டும் உற்று கேட்டுக்கொண்டாள். அவளுடைய சிரத்தையை வல்லவரையரும் புரிந்து கொண்டார். உரத்த குரலில் வீரர்களுக்கு உத்தரவுகள் பிறந்தன. அந்த புறத்தை என்னிடம் விட்டு அரண்மனையின் பிரதான வாயில்களுக்கு செல்லுங்கள் என்று காவலர்களுக்கு கட்டளையிட்டுவிட்டு, இளங்கோ, நீயும் அரண்மனைக்குள் போய்விடு என்று கண்களால் ஏதோ சமிகை செய்தார் வந்தியத்தேவர். உறக்கம் என் கண்களை சுற்றுகிறது. பேசாமல் சிறிது நேரம் அயர்ந்து படுக்க வேண்டும். இங்கே கூட்டம் போடாதீர்கள் என்றார். கூடத்திற்கு வெளியே தாழ்வாரத்தில் வல்லவரையருக்கு படுக்கை சித்தமாகியது. இளங்கோ இன்னும் அவ்விடத்தை விட்டு போகாமல் நிற்கவே போய்விடும்படி மீண்டும் அவனுக்கு சைகை செய்தார். அவன் அவரிடம் நெருங்கி வந்து, தாத்தா, அந்த பெண்ணிடம் ஏமாந்து விடாதீர்கள். பெரிய மாயக்காரி அவள் என்றான். எனக்கோ வயதாகிவிட்டது. பெண்களிடம் ஏமாறுகிற பருவமும் எனக்கில்லை. 2 பெண்களிடம் ஏமாந்து அவர்களிடமிருந்து தப்புவதற்காகத்தான் இங்கே வந்திருக்கிறேன். விழிப்போடு இருக்க வேண்டியவன் நீதான். வாலிப பருவம் வகை தெரியாத பருவம். நீ கவனமாக இருந்து கொள் என்றார். அவரிடமிருந்து நழுவி அரண்மனைக்கு செல்லும் திசையில் வேகமாக நடைபோட்டான் இளங்கோ. கிழவர் தம்முடைய தேகத்தின் இரும்பு சதைகளை சற்றே தளர்த்திவிட்டு படுக்கையில் சாய்ந்தார். இளைஞன் நடப்பதையும் கிழவர் படுப்பதையும் 2 விழிகள் கூடத்தின் சாளரத்தின் வழியே கூர்ந்து நோக்கி கொண்டிருந்தன. நாழிகை சென்றது. நகரத்துக்கு வெளியே இரத்த போர்வை போர்த்தி கொண்டு உறங்கிய போர்க்களத்தின் பக்கத்திலிருந்து நானாவித ஒலிகள் எழுந்தன. ஆந்தைகளின் அலறல், கோட்டான்களின் கூவல், குள்ள நரிகளின் ஊளை, இப்படி பலவித சத்தங்களின் பயங்கர கூட்டு களியாட்டம் அங்கே நடந்து கொண்டிருந்தது. இந்த ஒலிகளுடன் வல்லவரையர் உறக்கத்தில் எழுப்பிய குரட்டை ஒலியும் சேர்ந்து கொண்டது. அந்த ஒலியையே தமக்கு தாலாட்டாக வைத்துக்கொண்டு அந்த வயது சென்ற குழந்தை ஆழ்ந்த நித்திரையை அரவணைத்து பார்த்தது போலும். கூடத்துக்குள் இருந்த பெண்களுக்கு ஏற்கனவே உறக்கம் வந்தபாடு இல்லை. அவர்களை நெருங்கி வந்த நித்ரா தேவியையும் விரட்டி அடித்து கொண்டிருந்தார் வந்தியத்தேவர். கூடத்துக்குள் சிறிது நேரம் பெண்கள் கசமுசவென்று பேசிக்கொள்ளும் சத்தம் கேட்டது. பிறகு நின்றுவிட்டது. மெல்ல அடிமேல் அடி வைத்து வெளியில் வந்தது ஒரு பெண் உருவம். கண்ணு கேட்டிய தூரம் வரை நாலா பக்கமும் திரும்பி பார்த்தது. தீவர்த்திகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒளி சிந்தி கொண்டிருந்தன. வெகு தூரத்தில் அரண்மனைக்கு அப்பால் காவலர்கள் குறுக்கும் நெடுக்கும் நடந்து கொண்டிருந்தார்கள். அந்த புறத்துக்கு காவல் இல்லை என்பது மெய்தான் என்று எண்ணிக்கொண்டாள் அவள். காவல் காப்பதாக பெயர் செய்துவிட்டு குரட்டை விட்டுக்கொண்டு விழுந்து கிடக்கிறது இந்த கட்டை. குரட்டை ஒலி இல்லாவிட்டால் இதற்கு உயிர் இருப்பதாகவே சொல்ல முடியாது. வானவெளி எங்கும் நட்சத்திர பூக்கள் மலர்ந்து சிரித்தன. வானம் ஒரு புது பொலிவுடன் விளங்கியது. திரும்பவும் கூடத்துக்குள் நுழைந்து தலையை முக்காடிட்டு மறைத்து கொண்டு 2 கைகளாலும் எதையோ தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு வெளியில் வந்தது அந்த உருவம். சத்தம் செய்யாமல் கதவை சாத்தியது. வந்தியத்தேவரை திரும்பி பார்த்துவிட்டு அடிமேல் அடி எடுத்து வைத்து தாழ்வாரத்தை ஒட்டி இருந்த முற்றத்தில் இறங்கி நடந்தது. வந்தியத்தேவரின் விழிகள் திறந்தன.
அவருடைய கடை வாயில் ஒரு புன்னகை நெளிந்து மறைந்தது. குரட்டை விட்டுக்கொண்டே எழுந்து சென்று கூடத்தின் கதவை தாழிட்டார். தூணின் மறைவில் நின்று தம் பார்வையை அந்த பாவையின் பின்னால் செலவிட்டார். அந்த புறத்தின் கூடத்தை அடுத்த விசாலமான முற்றமும் அதற்கு அப்பால் மேல் மாடமும் உள்ள மற்றொரு கூடமும் இருந்தன. எதிர்ப்புறத்து கூடத்துக்கு செல்லாமல் அவள் முற்றத்தை கடந்து வடக்கு வாயிலை நோக்கி நடந்தாள். வல்லவரையரின் உருவமும் இருளோடு இருளாக அவளை பின்பற்றி செல்ல தொடங்கியது. வடக்கு வாயில் கதவுகள் இருபுறமும் தாழிட்டு பூட்டப்பட்டிருந்தன. வாயிற்படிகளின் ஓரங்களில் பக்கத்துக்கு ஒன்றாக நின்று கொண்டிருந்த கல் யானைகளை ஒரு கணம் உற்று நோக்கினாள் அவள். இடது பக்கத்து யானையின் அருகில் சென்று அதன் மேல் தான் சுமந்து வந்த சதுரமான பேழையை வைத்தாள். பிறகு யானையின் தந்தங்களை ஒவ்வொன்றாக கழற்றி எடுக்கனானாள். யானை தன் துதிக்கையை மேலே வளைந்து தூக்கி கொண்டிருந்தது. தந்தங்களை எடுத்த பிறகு தகடு போன்ற ஒரு கருங்கல் மூடியை யானையின் கழுத்து புறத்திலிருந்து மெல்ல அகற்றினாள். குடைவரை கோயிலை போன்று யானையின் வயிற்றுக்குள்ளே வெற்றிடம் இருந்தது. முதுகின் மேலிருந்த பேழையை யானையின் அடி வயிற்றுக்குள் பத்திரமாக வைத்தாள். பிறகு மீண்டும் தந்தங்கள் பொருத்தப்பட்டன. திரும்பி வந்து விழுவாள் என்று எதிர்பார்த்தார் வல்லவரையர். ஆனால் வடக்கு வாயில் கதவுகளின் அருகில் சென்று அவற்றை தடவி பார்த்தால் இடது பக்கத்துக்கு பெரிய கதவுக்குள் ஒரு ஆள் புகுந்து செல்லக்கூடிய சிறிய கதவு ஒன்று இருந்தது. அந்த கதவும் பூட்டி இருக்கவே படிகளில் இறங்கி மதிலின் ஓரமாகவே அவள் நடக்கலானாள். இப்போது கல் யானை வல்லவரையருக்கு மறைவிடம் கொடுத்தது. மதிலின் ஓரமாக அவள் எங்கே போகிறாள் என்பதை கவனித்தார். கீழே கருங்கல்லும் மேலே செங்கல் சுதையாலும் ஆன புதிய மதில் சுவர் அது. கரடு முரடாக இருந்த கருங்கல் பகுதியை தொட்டு தொட்டு பார்த்து கொண்டே நடந்தாள் அவள். சிறிது தூரம் சென்றவுடன் அடையாளம் கண்டு கொண்டவளைப் போல சட்டென்று நின்றாள். நன்றாக சோதனை செய்து நிச்சயம் செய்து கொண்டவளைப் போல அங்கு மண்டியிட்டு உட்கார்ந்தாள். முழங்கால் உயரத்தில் சுவரில் பதிக்கப்பட்டிருந்த நீண்ட கருங்கல்லை அவளுடைய கரங்கள் அசைக்க தொடங்கின. வல்லவரையருக்கு சிரிப்பு வந்தது. பெண்ணுக்கு ஆத்திரம் வந்துவிட்டால் இப்படி கூட செய்வாளா? அவளுடைய வலிமை என்ன? மதில் சுவரில் பதிந்திருக்கும் கல்லின் கனம் என்ன? சுண்டலி மலையை சுரண்டி அசைத்து விடவும் பார்க்கிறதே. அவள் ஆத்திரத்தோடு எதையும் செய்யவில்லை. அறிவின் துணை கொண்டுதான் மதிலோடு போராடினாள். அவளுடைய அறிவுக்கு பணிந்து கொடுத்து கொண்டிருந்தது மதில். எந்த கல்லை அவள் பற்றி கொண்டு அசைத்தாலோ அது அசைந்து கொடுப்பதை வல்லவரையரையே தம்முடைய கண்களால் கண்டார். சிறிது நேரம் அதனுடன் போராடிய பிறகு மேலே மேலே அதை வெளியே இழுத்து சத்தம் செய்யாதபடி அதை சரிவாக கீழே இறக்கினாள். நீண்ட சதுரமான முழு கல். இல்லை இல்லை, கல் இல்லை, கல்லை போல தோற்றமளித்த ஒரு தகடு. கல்லால் செய்யப்பட்டதோ அல்லது மரத்தால் செய்யப்பட்டு சாயம் பூசப்பட்டதோ தெரியவில்லை. இனியும் பொறுத்து கொண்டிருப்பதில் பயனில்லை என்று தோன்றியது அவருக்கு. இதற்குள் மேல் மாட கூடத்தில் ஏதோ ஓசை கேட்கவே அந்த பக்கம் அவருடைய கவனம் திரும்பியது. ஒரு கணம் யோசனை செய்தார் வல்லவரையர். இவளை கண்காணிப்பதா அல்லது மேல் மாடத்துக்கு சென்று பார்ப்பதா? என்ன சத்தம் அது? மேல் மாடத்துக்கு ஏறி வருவதற்குள் அங்கே எழுந்த ஒலி முற்றிலும் அடங்கிவிட்டது. எந்த திசையில் திரும்பி தேடுவது என்று அவருக்கு விளங்கவில்லை. மாடத்து சாளரத்தின் வழியாக மதில் சுவரை எட்டி பார்த்தார். பெண்ணின் உடல் மட்டும் வெளியே தெரிந்தது. தலை மதிலுக்குள் போய்விட்டது. சிறிது சிறிதாக அவளுடைய உடலும் மறையவே வல்லவரையரின் கை கால் பதறத் தொடங்கின. பெரிய பெரிய போர்க்களங்களையும் அவற்றில் வீர சாகசம் புரிந்தவர்களின் பேர் ஆற்றல்களையும் நேரில் கண்டவர் வல்லவரையர். அவற்றையெல்லாம் விட இந்த பெண்மணியின் விசித்திரமான துணிவு வியப்பையே தந்தது. நொடி பொழுதில் அவர் அவளை தடுத்து நிறுத்தி இருக்கலாம். ஓங்கி ஒருமுறை கையை தட்டினால் 9 வீரர்கள் சிட்டென பறந்து வந்து கூடியிருப்பார்கள். அவர் எழுப்பும் குரலுக்கே அவளை மயங்கி வீழ்த்திவிடும் சக்தி உண்டு. இவற்றில் எதையும் வல்லவரையர் செய்யவில்லை. இளங்கோவை மட்டுமாவது அழைத்து கொண்டு வந்திருக்கலாம் என்று ஒரே ஒரு கணம் நினைத்தார். அடுத்த கணத்தில் அந்த நினைவு மறைந்தது. அவனுடைய துடிப்பால் காரியம் கெட்டு போய்விட்டால்? இளங்கோவை அவர் அரண்மனைக்கு அனுப்பவில்லை. அரண்மனைக்கு செல்வதாக போக்கு காட்டிவிட்டு அருகிலேயே மறைந்திருந்து கண்காணிக்க சொல்லியிருந்தார். காவல் காக்க வேண்டியவன் காதல் கனவு கண்டு கொண்டிருக்கிறான் போலும். பாவம் சிறு பிள்ளை. நினைத்து கொண்டு நிற்க நேரமில்லை அவருக்கு. இதற்குள் ரோகணத்து பெண் எலி தான் தேடி வந்த வலைக்குள் நன்றாக புகுந்து கொண்டு விட்டது. கீழே இறங்கி போய் மதிலோடு மதிலாக ஒட்டி கொண்டு நகர்ந்தார். பிளவுக்கு அருகில் சென்று மெல்ல மெல்ல கீழே குனிந்து உள்ளே நோக்கினார். முதலில் இருளில் ஒன்றுமே தெரியவில்லை. பிறகு அவள் உருவம் குப்புறப்படுத்தபடியே ஊர்ந்து செல்வது மங்கலாக தெரிந்தது. தம்மை அவள் கவனித்து விடக்கூடாது என்பதற்காக சிறிது நேரம் மூச்சை பிடித்து கொண்டு ஒதுங்கி நின்றார்.
வெளிப்புறத்து பாறை தகட்டை அவள் அசைக்கும் ஓசை கேட்டது. களைப்பின் மேலிட்டால் சில வினாடிகள் ஓய்வெடுத்து கொண்டு மீண்டும் அசைத்தாள். சரசரவென்று அந்த தகடு வெளியில் சரியும் சத்தம் கேட்டது. இப்போது கூட அவர் அவளை பிடிக்க முயற்சி செய்யவில்லை. இதைப்போல இன்னும் எத்தனை எத்தனை ரகசிய பாதைகளை அவள் கடந்து செல்ல போகிறாள். அந்த பாதைகள், அவள் போக விரும்பிய இடம், அதன் காரணம் எல்லாமும் அவருக்கு தெரிந்தாக வேண்டும். இரண்டாவது முறையாக அந்த வழியே உற்று பார்த்த வல்லவரையரின் விழிகள் சுழலத் தொடங்கின. சரிந்து விழுந்த மதில் சுவரின் தகடுகளைப் போல அவர் திட்டங்கள் மனதிற்குள் மளமளவென்று சரிந்தன. பெண் எலி பெரிய எலிதான் போலும். பிளவுக்கும் அப்பால் மின்னலை போல இரண்டு கால்கள் தோன்றி மறைந்தன. ஆனால் வல்லவரையரின் கண்கள் அவற்றை கண்டுவிட்டன. இவளுடைய வரவை எதிர்பார்த்து கொண்டு யாரோ சுவருக்கு வெளியில் சித்தமாக காத்து நிற்கிறார்களே. அவளை பின்பற்றி அப்போதே அந்த பாறைக்குள் நுழைந்துவிட துடித்தார் வல்லவரையர். பனை மரத்தில் பாதி இருந்த அவரது உயரமும் அவருடைய உறுதி பெற்ற உடற்கட்டின் சுற்றளவும் அவரை சற்றே தயங்க செய்தன. நுழைந்து விடலாம். ஆனால் வெளியில் நிற்கும் உருவத்தை எதிர்த்து தாக்குவதற்கோ தற்காப்புடன் அவர்களை பின்பற்றுவதற்கோ ஏற்ற வழியில்லை அது. மேலும் இந்த நள்ளிரவில் ஒரு இளம் பெண்ணை பின்பற்றி சென்று பிடிப்பது என்றால் அது அவருடைய பெருமைக்கு சோதனை தரும் விஷயம்தான். அவள் கூச்சலிட தயங்க மாட்டாள். பழி வாங்குவதற்கு அஞ்ச மாட்டாள். மாபெரும் சோழ சாம்ராஜ்யத்தின் சாமந்த நாயகர், முதுமையின் எல்லையை கண்ட பெரியவர் ஒருவர் ஒரு சிறுமியின் முன்பு தலைகுனிந்து நிற்பதா? வந்த வழியே திரும்பிச் சென்று கீழ் வாயிலை திறந்து கொண்டு சந்தடி இல்லாமல் வெளிப்புறத்துக்கு வந்தார் வந்தியத்தேவர். அங்கே நிற்பது ஒரு ஆண் உருவம் என்ற மட்டிலும் தெரிந்தது. அமாவாசை இருளில் வேறு ஒன்றும் சரியாக தெரியவில்லை. வலது கரத்தால் உடை வாளை இறுக பற்றி கொண்டே சுவரோடு சுவராக ஒட்டி கொண்டு நகர்ந்தார். மதிலை விட்டு வெளியே வந்த அந்த பெண் திடுக்கிட்டு அதே இடத்தில் நின்றுவிட்டாள். வெளியே நின்ற ஆண் மகனை அவள் எதிர்பார்க்கவில்லை போலும். அவளை நெருங்கி சென்று அவளுடன் நேருக்கு நேர் நின்று தன் உடை வாளை மெல்ல உருவினான் அவன். அதை கண்டவுடன் வல்லவரையரின் நெஞ்சம் ஒரு கணம் நின்றுவிட்டு பிறகு துடித்தது. முதலில் தன் உடை வாளால் அவள் முகத்தை மறைத்திருந்த மென் திரையை விலக்கினான் அவன். அடுத்தாற்போல அவனுடைய வாளின் கூர்முனை அந்த பெண்ணின் கழுத்தை நோக்கி செல்வது போல வல்லவரையருக்கு தோன்றியது. ஆ என்று எழுந்தது அந்த பெண்மணியின் தீன குரல். அங்கே மூடியிருந்த கனத்த இருளை கிழித்து கொண்டு அது வல்லவரையரின் செவிகளை எட்டியது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.